வினை விதைத்தவன் நிச்சயமாக ஒரு நாள் அந்த வினையை அறுவடை செய்வான். அதனாலே துரியோதனன் இப்பொழுது வினை விதைத்திருக்கின்றான். அதற்குண்டான பலனை 13 ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்வார். அதுவரையிலும் பொறுமை காருங்கள். இந்த கோபத்தை இப்பொழுது காட்டாதீர்கள், அமைதியாக செல்லுங்கள். 13 ஆண்டு கழித்து நாடு தருகிறேன் என்று சொன்ன அந்த துரியோதனன் ஒருவேளை நாடு இல்லை என்று சொன்னால் அப்பொழுது காட்டுங்கள் இந்த கோபத்தை. தருமனுக்கு துணையாக இருந்தது. கெடுவான் கேடு நினைப்பான். கெட்டி போகக்கூடிய துரியோதனன் பாண்டவர்களுக்கு கேடு செய்திருக்கின்றான். ஆகையினாலே அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தினார் கிருஷ்ணன் வந்திருந்த வீரர்களுக்கெல்லாம். ரெண்டு பேரு அண்ணன் தம்பி, ஒற்றுமைனா ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமை எங்கள மாதிரி. ஒரே டம்ளர்ல தண்ணி குடிச்சுங்க, அது மாதிரி ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமை. எத்தனை நாளைக்கு இந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருந்துருவான்? எத்தனை நாளைக்கு இருந்துருவான்? எத்தனை நாளைக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்பான்? கல்யாணம் ஒண்ணு ஆவற வரைக்கும் அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்பான். அதுக்கப்புறம் இருப்பானா சந்தேகம். அவ்வளவு ஒற்றுமையா